லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் ஒரு பிளான் அமைக்க போகிறீங்க, அதாவது ஒரு பிளான் போட போகிறீங்க. யூ ஹாவ் டு மேக் ஏ ஒன் சவுத் ஃபேஸ் பிளான். ஸோ எப்படி அமைப்பது இப்போது பார்ப்போம். இப்போது நீங்கள் ஒரு 35 அடி பிளாட்டினுடைய அகலம், இது 45 அடி இருக்குது. உங்கள் பிளாட்டு 35. ஸோ இது நீளமும் 45. ஸோ 35, இது 45. அப்படின்னாக்கா இது சவுத் ஃபேஸிங். திஸ் இஸ் சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகே, இப்போ இது ஈசான மூலை, இது கன்னி மூலை. சவுத்து வெஸ்ட்டு கன்னி மூலை, சவுத் ஈஸ்ட்டுங்கிறது அக்னி மூலை, நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை, நார்த் வெஸ்ட்டு வாயு மூலை. இப்போ பிளான் அமைக்கிறப்போ என்னென்ன கடைப்பிடிக்கணுங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். எப்படி போட போகிறோங்கிறது சொல்கிறேன். ஸோ இப்போ 35ங்கிறது 28.25 35.5 வைத்து கொண்டோமே ஆனால் இந்தது 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 125 குழி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் தி குழி, தென் யூ ட்ரா தி பிளான். ஸோ அப்போ வெஸ்ட்டு பக்கமும் நார்த்து பக்கமும், அதாவது சவுத்து பக்கமும் வெஸ்ட்டு பக்கம் குறைவான காலி இடங்கள் விடும். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டோமா? நான் பிளான் எப்படி அமைக்கணுங்கிறது சொல்லியிருக்கிறேன். அப்போது இது சவுத்து வெஸ்ட்டு. அப்போது இது 35ல் இது 28.25 வைக்கணும். 35.5 வைத்தாச்சா? இதில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, செப்டிக் டேங்கு, வாட்டர் டேங்க், இதெல்லாம் 5G எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது இந்த பிளானில் 28.25ங்கும்போது 2 பிரிக்கணும். இப்படியே பிரிக்கிறோம். ஓகேங்களா? இது 16, இது 10, 26 முக்கால் 1 2.25, 16 10 26 முக்கால் 1 28.25 ஆயிடுச்சுங்களா? இப்போ 1 முடிச்சாச்சு. இந்த கன்னி மூலையில் வெளியில் மாடிப்படி வச்சுட்டோம், முடிச்சாச்சு. ஸோ கிளாக் வைஸில் ஏரியாச்சா? இப்போ அக்னி மூலையிலேயே கிச்சன் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடம் நிறைய இருக்குன்னாக்கா போர்ட்டிகோ இங்கே வச்சுக்கிட்டோம். ஸோ அதனால் இந்தது கன்னி மூலையில் பெட்ரூம் வரணுமா, அப்புறம் டாய்லெட்டு வரணுமா, அப்புறம் பிரித்து இப்படியே டோரை வச்சுட்டோம். திஸ் இஸ் ஏ ஒன் ஆஃப் த டாய்லெட்டு, திஸ் இஸ் பெட்ரூமு. அண்டு இதை நம்ம பார்க்கிங்காக விட்டுருக்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிச்சனை நம்ம போடுறோம், என்ட்ரன்ஸ் வெராண்டா போடுறோம், ஹால் போடுறோம், பெட்ரூம் போடுறோம், மின்னையும் டாய்லெட்டை வாயு மூலையில் போடுறோம், ட்ரெஸ்ஸிங் போடுறோம், இல்லைன்னா வாஷ் மிஷின் போடுறோம், என்ட்ரி ஆகிறோம், டாய்லெட். இந்த அளவெல்லாம் ஒன்றும் போடலைங்க, இப்படி தான் போடணுங்கிறதுக்கு ஒன்றும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதே தப்பாக எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன தப்பு பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது 35க்கு 45ல் என்னென்ன தப்பு நடக்குது, என்னென்ன மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. நீங்கள் சவுத் ஃபேஸிங்கில் ராஜயோகம், எக்கச்சக்கமாக பொருள் கிடைக்குங்க. சவுத்துங்கிறது செவ்வாய். செவ்வாய் மாதிரி ஒரு ஆள் கொடுக்குறத நிறுத்தவே முடியாது. ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள். ஸோ அவங்க எல்லாம் ஹெலன் மாஸ்க்கு, அவர் பெரிய கோட்டீஸ்வரர் தானே. ஸோ அவரெல்லாம் சவுத் ஃபேஸிங்கில் தென்றல் காற்று கிடைக்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. யாரெல்லாம் இரவு முழிக்கிறாங்களோ அவங்களாம் சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிறவங்க தாங்க. ஸோ அதிகமாக ஒரு 12 மணி வரைக்கும் புக்கு படிப்பாங்க, 10 மணிலேருந்து 12 1 மணி வரைக்கும். அப்புறம் காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிப்பாங்க, முன்னையும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிலர் 9 மணிக்கு தூங்கிட்டு நைட்டு 3 மணிக்கு, அதாவது அர்த்தராத்திரியில் 3 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க. அப்புறம் அந்த ரெக்கார்டிங்லாம் பண்ணுறாங்களே, இசை இளையராஜா, ஏஆர் ரகுமான், 2:30 மணிக்கு அவங்க மியூசிக் அகாடமி திறந்துருமா. ஸோ அவங்க அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 1 டைம் கம்போஸிங்கே அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருமா. ஸோ பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறது. வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை முயற்சி பண்ணுங்கள். இந்த துலா லக்னம் துலா ராசிக்காரங்களுக்கு, மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் நைட்டு தான் அவங்களுக்கு பிராணசக்தி கூடும். பௌர்ணமியில் பிறக்கிறவங்களுக்கு, பௌர்ணமி ஒட்டி பிறக்கிறவங்களுக்கு, 2 11 20 29ஆம் தேதி பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் கண் முழிப்பு எப்போ வரும்னாக்கா இரவு புக்கு திறந்து வச்சு படிப்பாங்க. ஒரு 9 மணிக்கு இப்போ படிப்பாங்க, 3-4 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்கிடுவாங்க. காலையில் தான் அவங்க படிப்பாங்க, எழுதுவாங்க, அப்புறம் காலையில் தூங்கிடுவாங்க. ஸோ அவங்க நைட் பிரெயின்னு சொல்கிறது. அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காஸ்மெட்டிக் பவர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இரவு முழிக்கிறவங்க, இரவு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க.
ஸோ அதனால் சவுத் ஃபேஸிங் ஈஸியாக செவ்வாயினுடைய கிரகம். செவ்வாய் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்னாக்கா முருகன், எம்பெருமான் முருகனுடைய. ஸோ தென்முக கடவுளாகிய முருகருடைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் தாங்க இவர் செவ்வாய். அப்போ முருகன்கிட்ட போய் கேட்பார், இவரை கொடுக்கவான்னு கேட்பார். எப்போ கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னான்னா கொடுத்துருவார். அதனால் முருகரை கூட தொட்டாலும் பரவாயில்ல, தெற்கு திசை இல்லைன்னா தொட்டு வைங்க, கண்டிப்பாக பெரிய வீடு. இப்போ இங்கே தப்பு நடக்கிறத இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு தெற்கு போனால் தேய்ந்து போவானுங்கிறதுக்கு காரணம் என்ன? நான் நிறைய சவுத் ஃபேஸிங் பிளான்லேயே கொடுத்துக்கிட்டே வர்றேன். என்னென்ன மிஸ்டேக் ஏற்படுதுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போது இது சவுத்து, இது நார்த்துன்னா அப்போ இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. இந்த அக்னி மூலையிலங்க செப்டிக் டேங்கு தோண்டிடுறாங்க. ஸோ தன்னைத்தானே தோண்டிக்கிறது தானேங்க இந்த செப்டிக் டேங்க். இந்த ஒன்றாவது மிஸ்டேக் ஆயிடுச்சா, பில்டிங்கை இப்படியே கட்டுவார், இதை போர்ட்டிகோவை வச்சு கரெக்டாக போட்டுருவார். இங்கே போரை போட்டுருவாங்க, போர்வெல் 2 பிழை ஆயிடுச்சு. செப்டிக் டேங்க் வந்துருச்சு, போர்வெல் வந்துருச்சு. ஸோ இந்த போர்ட்டிகோ இருக்கிறது கரெக்ட், செப்டிக் டேங்க் தப்பாக போட்டாங்க, போர்வெல். சார் இந்த இடத்துல ஒரு மாடிப்படியை நாங்கள் பெட்ரூம் கரெக்டாக இந்த ஃபுல்லாக பெட்ரூம் போட்டுவிட்டோம் சார், இது போர்ட்டிகோ போட்டுருவோம், இதில் தான் சார் மாடிப்படி வச்சுருக்குறோம். இதுக்கு கீழே சார் யாருக்கும் தெரியாது சார், பெரிய சம்பு சார், நல்ல தண்ணி நல்லா வரும் சார், சம்பை போட்டோம் சார். கன்னி மூலையில் தென்மேற்கு சவுத்து வெஸ்ட்டு போர்வெல் வந்துருச்சா, சம்பு வந்துருச்சா, செப்டிக் டேங்கு அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட்டில் வந்துருச்சு. 3 பிழை வந்த உடனே இந்த பூமி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும். மை டியர் லேண்டு ஓனரே, எனக்கு கீழே நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, ப்ளீஸ் ஸ்டாப் தி ஒர்க் அப்படின்னு சொல்லும். ஒரு சிராய்ப்பை கொடுக்கும், காலில் ஒரு சின்னதாக ஒரு ரத்தத்தை காமிக்கும், லேபர்களை காமிக்கும், ஓனரை காமிக்கும், ஓனர் மனைவியை காமிக்கும். அப்போ கோவிலுக்கு போய் கும்பிட்டு வந்துடுவோம். ஜோசியர்கிட்ட கேட்போம், அதெல்லாம் ஒன்றும் பிழை கிடையாதியா, உனக்கு சுக்கிரதசை நடக்குது, இல்லை ஒரு சிலர் தப்பாக தான் நீ அந்த பூமியில் ஏதோ ஒரு தோஷம் இருந்திருக்கு, பரிகாரம். பட் நாம் இந்த பில்டிங்கை வாஸ்துப்படி தப்பாக கட்டிகிட்ருக்கோங்கிறது பார்க்குறது கிடையாது. அண்டு மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னாக்கா, இந்த இன்ஜினியர்களுக்கு தெரிகிறது இல்லைங்க. ஸோ பெரிய இன்ஜினியர்களுடைய கிராஃப் போடுறேன் பாருங்களேன், நிறைய இன்ஜினியருடைய லைஃப் இப்படியே ஏறுங்க. ஸோ இது நான் ஒரு 30 வயசில் அவங்க ஃபீல்டுக்குள்ளே 40 வயசு 50, ஸோ 80 வயசு ஆயிடுச்சு. அவங்க பில்டிங் இப்படியே பிரிச்சுக்கிட்டே போகிறோம். எக்கச்சக்கமான பில்டிங் கட்டியிருக்காங்க, நல்ல டாப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிட்டாங்க. இந்த 50 கோடி எப்படி சம்பாதிச்சிருக்காங்கன்னு 100% வாஸ்து பிழையோடு கட்டியிருக்காங்கன்னா, இறக்கும்போது முன்னையும் ஜீரோவில் செத்து போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் எ கான்ட்ராக்டருக்கும் சொல்கிறேன், இன்ஜினியர்களுக்கும் சொல்கிறேன். ஃபீல்டை இப்படியே ஏறுவாங்க, அவங்களே ஃபீல்டை டவுன் ஆகி கடைசியில் ஜீரோலேயே முடிப்பாங்க. இது காசு பணத்துலேயும் சரி, ஆரோக்கியத்துலேயும் சரி ஜீரோ ஆயிடும். அப்போது நம்ம கட்டி கொடுக்குற வீட்டுக்காரர், கட்டி வாங்குகிற ஓனர் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். இந்த பில்டிங் நல்லா பண்ணி கொடுத்தாரு அந்த இன்ஜினியர், நாங்கள் நல்லா இருக்கோம், என் பிள்ளை நல்லா இருக்குது, என் பொண்ணு நல்லா இருக்குது, நாங்கள்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனாலன்னு சொல்கிற மாதிரி இந்த பில்டிங் தான் இந்த இன்ஜினியர் நல்ல ஆறுமுகம்னு ஒரு கொத்தனார் கட்டினார், சரவணன்னு ஒரு இன்ஜினியர் தான் பிளான் போட்டு கொடுத்தாரு, சிவகுமாருங்கிறவர் தான் இதை கட்டி கொடுத்தாரு. இது மாதிரி அவர் பேர் சொல்கிற மாதிரி இருந்தால் லைஃப் டைம் நல்லா இருப்போங்க. ஸோ இறந்தாலும் பேர் சொல்லணும், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்ற மாதிரி இந்த பில்டிங்கில் வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். ஒரு சில இன்ஜினியர் என்ன செய்வாங்கன்னா, இதை பெட்ரூமை போட்டுட்டு இதை ஈசான மூலையில் டாய்லெட்டு நுக்கன் கார்னர், இது ஓடிஎஸ் இல்லைன்னா போர்வெல், அல்லது இந்த இடத்த சர்வீஸாக வாஷிங் மிஷின் கொடுத்துருவாங்க. கிச்சனை வாயுமலை போட்டுருவாங்க, இது ஒரு பெட்ரூம், இது ஒரு டாய்லெட், ஹாலை போட்டுருவாங்க. இவ்வளோ பெரிய பிழை பாருங்கள். ஈசான மூலையும் தப்பாக போச்சு. இந்த வீட்டில் குடியிருக்கிறவருக்கு இந்த வாஸ்து பற்றி ஒன்று கூட தெரியலேன்னே வச்சுக்கோங்க. இந்த பில்டிங் ஓனருக்கு வாஸ்துங்கிறது ஆணாவும் தெரியாது, அக்கனாவும் தெரியாது. ஆனால் இந்த இன்ஜினியருக்கு ஓரலாக தெரியும். அவர் இந்த இடத்துல போடவான்னு கேட்டால் போட்டு, சார் தயவு செய்து போடக்கூடாது, இந்த மூலையில் கண்டிப்பாக போடக்கூடாது சார், போட்டால் தப்பாயிருன்னு சொன்னால், சரிங்க சாமி நீங்கள் எப்படி போடணுமோ அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டா நல்லது. ஸோ இன்ஜினியர்கள் அவங்கள கைட் பண்ணணும். சாமி இந்த மாதிரி வாஸ்துபடி கட்டணும், இந்த மாதிரி இருந்தால் தப்பாயிரும், இந்த மாதிரி கட்டினாதான் நல்லதுன்னா சரின்னு சொல்லிட்டு,
வம்படியே எந்த ஓனரும் எந்த வீட்டுக்காரரும் எந்த ஹவுஸ் ஓனரும் எனக்கு தப்பாக தான் கட்டி கொடுக்கணும்னு ஒரே ஒரு ஆள் கூட சொல்கிறது கிடையாதுங்க. அடியேன் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கிறேங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், அடியேன் கற்ற வீடு அனைத்து வீடுகளும் வாஸ்துபடி மட்டுமே மதுரையில் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய அன்பர்கள் போர் போட்டால் தண்ணி வரலன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு இடத்துல கூட என்னுடைய 32 வயது அனுபவத்தில் ஒரு வீடு கூட போர் போட்டு தண்ணி வராமல் இருந்தது இல்லைங்க. ஸோ போர் போட்டு தண்ணி வராமல் இருந்து வேலையே நிறுத்தினதோ இல்லை வேண்டான்னு சொன்னதே கிடையாது. ஸோ அனைத்தும் வாஸ்துபடி இந்த இடத்துல இந்த பூமி அவங்கள காப்பாற்ற போகுது. ஐயா சாமி சந்திர பகவானே மேலே வந்துறியான்னு சொல்லிட்டு பூமி பூஜை போட்டு தண்ணியை ப்ளஸ் பண்ணி நம்ம நிறைய பேர் என்கிட்ட தென்காசியிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த ஊர் எங்கேருந்து பேசுகிறாங்கங்கிறத விட தென்காசியில் தண்ணி நல்லா கம்மாயில் இருக்குது. ஆனால் தண்ணி எங்களுக்கு போர் போட்டோம் சார், நல்லா வந்துச்சு, அப்புறம் தண்ணி வரலை. அப்போ இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, உங்கள் பூமியில் தண்ணி வந்துடும். அதே மாதிரி வருது. ஸோ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பூமியில் நீர் இருந்து இல்லாமல் போகிறதுக்கு காரணமே அடியன் தான், நம்ம தான். அடியன்னா நம்ம வசிக்கிற இடம் நம்ம தப்பாக தான். அப்போ உங்களுக்கு தண்ணி போயிடுச்சுன்னா அந்த வீடு ஏதோ அந்த பிழை ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு, உங்களை உணர்த்துறதுக்காக தான். அதை சரி பண்ணிட்டோம்னா தண்ணி வந்துடும். இப்போ தயவு செய்து இதெல்லாமே வாஸ்துப்படி நீங்கள் அமைக்கும்போது, சவுத் ஃபேஸிங்கில் பிளான் அமைக்கும்போது இந்த மாதிரி பிழையெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ 9952166706 நீங்கள் வரைபடம் அமைக்கிறதாக இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் இஸ் மஸ்ட். மனைவி ஜாதகம் குழி பொருத்தம் பார்த்து பிளான் அமைக்கும். சார் எங்கள் இன்ஜினியரே நல்லா அமைச்சிருக்கிறாரு சார், சரியாக இருக்குது, இல்லை நாங்கள் உங்கள் யூடியூப் எல்லாம் பார்த்துட்டோம், ஸோ நாங்களே டிராயிங் போட்டிருக்கிறோம், அனுப்பி வைங்க, கீழே இதே நம்பருக்கு அனுப்பி வைங்க, செக் பண்ணி தரேன். ஜாதகம் இஸ் மஸ்ட். குழி பொருத்தமெல்லாம் பார்த்து சரி பார்த்து உங்களுக்கு. ஒரு சில நண்பர்கள் குழி மாத்திரம் சொல்லுங்கள் சார்ன்றாங்க. அது மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க? அதனால் குழி சரியாக இருக்கணும், கணவன் மனைவி ஜாதகத்திற்கு உண்டான எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும், எப்போ ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் பிளான் சரியாக இருக்கா எல்லாம் பார்த்து ஒரு சிறு தொகை தாங்க நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு வீடு கட்ட போகிறீங்கன்னா 5000 ரூபா செலவு பண்ணி எல்லா திருத்தமும் சரி பண்ணிக்கிட்ட தாங்க உங்கள் லைஃப்பும் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஸோ நாம் சும்மா யூடியூப்பில் அவர் சொல்லியிருக்கிறத வச்சு அப்படியே பண்ணுவோங்கிறது தயவு செய்து சமைத்துப்பார் சாப்பிட்டு பாரான்னு சொன்ன மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் அடியேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே அப்டேட்டாக இருந்தால், இல்லை நான் ஒரு வாஸ்து நிபுணர், நான் ஒரு ஜோதிடர், நான் ஒரு நல்ல கலைஞர், எனக்கு நல்லா தெரிஞ்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ சிவபெருமானை போய் கும்பிட்றேன், மயிலாப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வருவேன், இல்லை பெருமாளை போய் தரிசனம், இறைவன் எனக்கு இந்த பிளானை கட்ட சொன்னால் கண்டிப்பாக அந்த பிளானை அப்படியே தொட்டு வச்சு கும்பிட்டு ஆரம்பிங்க. இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். தேவைப்படுறவங்களுக்கு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.